ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிலே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிலே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்று வாஸ்து நாள். வாஸ்து நாள்ல வீட்டில் நமக்கு வாஸ்து தோஷம் இருந்ததுனாக்க அது நீங்கிறதுக்கு அந்த வாஸ்து பூஜையை நாம வீட்டில் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும்போது நமக்கு இந்த வாஸ்து தோஷம் என்பது நீங்கி அஷ்டதிக்கு பாலகர்கள் சொல்லக்கூடிய இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் நமக்கு அருள் புரிவாங்க. அதுபோல வாஸ்து புருஷன் நமக்கு அருள் புரிவார். ஏன்னா அவர் கண்வரிக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல நாம் அந்த பூஜைகளை நாம் செய்வோமே, ஆனால் அவர் நமக்கு மிகுந்த செல்வத்தையும் துன்பமில்லாத வாழ்க்கையும் கூட நமக்கு அருள்வார். வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரம். அப்போ அந்த ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரமாக ஆகிறதுனால நாம 27 முறை ஓம் வாசுதேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சு அஷ்ட ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதுபோன்று வாஸ்து ஸ்தோத்திரம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாம அந்த வாஸ்து நாள்ல கிரகலட்சுமி போட்டோஸ் வீட்டில் மாட்டியிருப்போம். அந்த கிரகலட்சுமி போட்டோவை எடுத்து சுத்தம் பண்ணி அந்த போட்டோவுக்கு நாம பூக்கள், வாசனை பூக்களை வைத்து அந்த கிரகலட்சுமி போட்டோவிற்கும் வாஸ்து பகவானுடைய போட்டோவிற்கும் அந்த படத்திற்கும் நாம பூஜைகளை செய்து மறுபடியும் நம்ம அந்த போட்டோ இருக்கக்கூடிய இடத்துல நாம அதை வைக்க வேண்டும். அப்படி வைத்தோம்னாக்க நமக்கு இந்த வாஸ்து நிவர்த்தி என்பது நமக்கு கிடைக்கும். இப்போ வாஸ்துவினால் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நமக்கு நம்முடைய ஜாதகத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம், அதாவது நட்சத்திரங்கள் நிலையானதாக ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும், கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும். அப்போ அந்த நட்சத்திரம் நம்முடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அதை பொறுத்துதான் நமக்கு அந்த மாதிரியான வீடுகள் அமைப்பு பெறும். சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் கூட நமக்கு அந்த விஷயங்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல அது நடந்தே தீரும். அப்போ நம்ம அதற்குண்டான அந்த பரிகார பூஜைகள், அந்த தோத்திரங்கள் எல்லாத்தையுமே நாம செய்து நம்ம அந்த தோஷ நிவர்த்திகளை நாம் செய்து கொள்ளலாம். அப்படி நாம செய்யும் போது நமக்கு அளப்பாரிய நன்மைகள் நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நடக்கும். அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகட்டும், அவர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் நடைபெறும். அதுபோல நம்ம வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியா இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் நன்மை பெறுவார்கள். அதுபோல முதியவர்களுக்கும் பலன்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கு இல்லற சுகம், இல்லற வாழ்க்கை நல்ல விஷயமாக அமையும். குழந்தைகளுக்கு படிப்பு, கல்வி அறிவு போன்ற விஷயங்களிலும் அவர்கள் நன்மை பெறுவார்கள். அப்போ நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகி நாம குடும்பத்துல சிறப்போடும் சீரோடும் வாழ்வதற்கு நாம இந்த வாஸ்து பூஜைகளை செய்தோமேயானால் நமக்கு நன்மை பெறும். இப்போ வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வருடத்திற்கு 8 முறை இந்த வாஸ்து பகவான் கண் விழிப்பார். அந்த கண் விழிக்கக்கூடிய நேரங்கள்ல நாம அந்த பூஜைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். மிக எளிய முறையில் நாம அந்த பூஜையை வீட்டில் செஞ்சுக்கலாம். அதுபோல நம்ம புதியதாக வீடு கட்ட போகிறோமையானால் அந்த வீட்டிற்கு வாஸ்து பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உண்டு. அதையும் நீங்கள் தெரியவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்ல நீங்க அது எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு நாம அந்த வாஸ்து பரிகாரங்களை, வாஸ்து நிவர்த்தி பரிகாரங்களையும் வாஸ்து பூஜைகளையும் நாம செய்து கொடுக்கிறோம். வாஸ்து அவர்களுடைய கட்டப்போகின்ற வீடுகளுக்கு நாம விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக நாம பார்த்தீங்கன்னாக்க வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பதிலளிச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய ஜாதகத்துல அவர்கள் கட்டப்போகின்ற வீட்டில் எந்த இடத்துல அவர்களுக்கு
அந்த வாஸ்து பிரச்சனை இருப்பது என்று அவர் ஜாதகத்திலே தெரியும். அதையும் நம்ம அறிந்து அவர்களுக்கு அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் சிறப்போடு வாழ்வதற்கு அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அது விருட்சமா இல்லை மிருகமா பட்சியா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து நாம் பார்த்தவர்களுக்கு அந்த பரிகாரங்களை நாம சொல்லிக்கிட்டு வர்றோம். அதனால இந்த வாஸ்து பூஜைகள்ல நம்ம முறையா செஞ்சுக்கணும். வாஸ்து பூஜைகளை முறையா செஞ்சோமே ஆனாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைந்துவிடும். அப்போ அந்த வாஸ்து பூஜைகளை நாம சரியான நேரத்துல சரியான முறையில நாம சரியாக செய்து கொண்டோமேயானால் நாம சிறப்போடு வாழ முடியும் என்பதுதான் இதோட ஒரு கருத்து. அப்போ நீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்க செய்ய போகின்ற வாஸ்து பூஜைக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்குண்டான இது எப்படி செய்யணும், அந்த வாஸ்து நாம எப்படி அந்த வாஸ்து பூஜை எப்படி செய்யணும், அதற்கொண்டு தேவையான பொருட்கள் என்னென்ன, அந்த வாஸ்து நாம வாஸ்து பூஜை எப்படி செய்து கொள்ள வேண்டும், என்னென்ன முறைப்படி செய்து கொள்ள வேண்டும், அதற்கு முன்பாக அந்த இடத்துல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல நாம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் இருக்கு. நம்ம வீடு கட்ட போறோமையாக்க அந்த வீட்டுல அந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஆரம்பத்துல அந்த இடத்த நம்ம தோண்டுவதற்கு முன்பாக நாம அந்த பூஜையை செய்து கொள்ள வேண்டும். முறைப்படியாக பூமியை தோன்றுவதற்கு முன்பாகவே அந்த பூஜைகளை எல்லாம் நாம் செய்து கொள்ளணும். அந்த இடத்தை சுத்தம் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணிட்டு இடத்துல நம்ம குடி தோன்றோம் அப்படின்னாலே அந்த பூஜையை செய்துட்டு நம்ம பண்ணணும். அதை செய்யாம நம்ம பண்ணோம்னாக்கா வாஸ்து தோஷம் ஏற்படும். அப்ப அந்த வாஸ்து தோஷம் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சுக்கணும். கட்டிடம் நம்ம அந்த வாஸ்து பூஜை செய்த பிறகு கட்டிடம் ஆரம்பிப்பது முதல் கட்டிடம் முடியும் வரைக்கும் நாம இந்த பூஜைகளையும் நாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் அதை செய்து கொள்ள வேண்டும். அப்போ ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதேனும் நீங்கள் வீடு கட்ட போறீங்க, உங்களுக்கு இன்னும் உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வீட்டுல உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த வாஸ்து நிவர்த்தி நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்குனாக்கா உங்களுடைய ஜாதகங்களை நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். வணக்கம்.